இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீங்க சொல்றது சரிதான் மகேஷ் பாபு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜக் சாஹிர் தான். ஆனா கல்யாணம்னா செலவு இருக்கத்தானே செய்யும். அது இயற்கையாச்சே. அவர் சொல்றது ரொம்ப சரிதாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் இல்லையா? அப்படின்னா சரி, ஒரு 5 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். சீக்கிரமா 5 மாசம்னா சரியா தான் இருக்கும். என்னக்கா கல்யாணத்துக்கு அவசரம்னா இப்பவே சொல்லிடு. போய் உன் மாமனார் கிட்ட பேசிடுவோம். போடி, சும்மா உளராத. அப்படின்னா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாமா? நல்லதுங்க. அந்த நாளும் நல்ல நாள் தான். ஒரு நிமிஷம், நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். பேசாம சும்மா ரெடி. அண்ணே இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா. இந்தாங்க நீங்களும் ஸ்வீட் எடுத்து. இல்ல இல்ல, நான் கிளம்புறேன். போதுமாக்கா, இப்போ உன்னோட ராஜ்யம் முடிஞ்சது. இனிமே இந்த வீட்ல நான் தான் ராஜ்யம் பண்ண போறேன். முதல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து போ. அப்படியா? உன் ராஜ்யத்தை நடத்துறதுல அவ்வளவு அவசரமா? அவ்வளவு சீக்கிரத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன். கடவுள் கிட்ட எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் நடக்காதுக்கா. மகேஷ் பாபு சார், நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க. எங்க கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவும் கிடையாது. ஆனாலும் இப்ப இதை நீங்க வச்சுக்கோங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சிருவோம். அட என்னங்க நீங்க, இதுக்கு இப்ப என்ன அவசரம்? நீங்க உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்பி வைங்க. எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. இல்ல இல்ல சார், நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். வாங்கிக்கலனா எங்களுக்கு அவமானமா போயிடும். இதை வாங்கிக்கோங்க சார். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேம்மா. ரொம்ப நன்றிங்க. என்ன வரேன். இந்தாங்க லட்டு எடுத்துக்கோங்க. அவளுக்கு குட்டி, மோனி, அட வாங்கம்மா, வந்து லட்டு எடுத்துக்கங்க. எங்க போனாங்க 2 பேரும்? இந்தா குட்டி, இந்தா. நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன், என்னாச்சு? லட்டு முடிஞ்சிச்சுன்னா கேட்க கூடாது. நாங்க கேட்க மாட்டோம்பா. சகுனங்கிற பேர்ல பணத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏய், என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, கொடுத்துதானே ஆகணும். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வரதட்சணை கொடுக்கறது முக்கியம்னு தோணுது இல்ல. ஆனா உங்களுக்கு வீட்டுல கழிப்பிடம் கட்டுறது முக்கியம் இல்ல. அந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டுல ஒரு கழிப்பிடம் கட்டி இருக்கலாம். கண்ணா, கட்டில்லாண்டா. மறுபடியும் பிடிவாதம் பிடிக்கிற பத்தியா? கட்டில்லாண்டா. அட ராமா, என்னடி பேச்சு பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா?
வீட்டுல கழிப்பிடம் கட்டிட்டா மட்டும் லட்சுமி தேவி வந்துருமா என்ன? இல்லனா மட்டும் நிறைய லட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும் பாரு. நிறைய பணம் கொட்டுது பாரு. ஏய், என்ன பேச வைக்காத சொல்லிட்டா. நீ நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டு பேசுற. இங்க பாரு, பேசாம உள்ள வா. இல்லக்கா, நீ பேசாம சொல்றல வா. போதும், நிறுத்துங்க. என்ன ரொம்பவே பேசுற நீ. இன்னைக்கு மோனியோட கல்யாண தேதி முடிவாயிருக்கு. இன்னைக்காவது சந்தோஷமா இருங்களேன். மோனிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறத நினைச்சு சந்தோஷமா வீட்டுல ஒரு கழிப்பிடம் கட்டலாம்ல. நாளைக்கு இவங்க வீட்டுல இருந்து குழந்தைங்க பொண்ணுங்க வந்தா அசிங்கமா இருக்காதா? வாய மூடு. வாய மூட முடியாது. வீட்டுல கழிப்பிடம் கட்டுற வரைக்கும் நான் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். வாய மூடு. என்ன திமிரு, என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? ஏமா இப்படி போட்டு அடிச்சீங்க? அவ அப்படி என்ன தப்பா பேசிட்டா? அவ அப்படி பேசுறது தப்புதான். ஐயோ கடவுளே, இவளை யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். இவளோட தொல்லையாவது இல்லாம இருக்கும். அம்மா, அப்பா நீங்களாவது சொல்லுங்களேன். ஏய் நில்லடி, எங்க போற? நில்லுமா, சொன்னா கேளுமா. எங்க போ? ஏய், சொல்றது கேளு. அம்மா. சுமித்ரா, அடிக்கிறது என்ன அவசியம் வந்தது? அவ இப்ப பெரியவள ஆயிட்டா. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவ எப்படி எல்லாம் பேசினாலும் நீங்களும் பாத்தீங்கல்ல. நான் பண்ணது சரிதான். அம்மா. அண்ணே, நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. சூப்பரான ஜோக் சொன்னல நீ. இருங்க, நான் சிகரெட் எடுத்து தரேன். குடு குடு குடு. எங்க போச்சு? இந்தாங்கண்ணே. சந்தோஷம் தானே? அட அண்ணா, அங்க பாருங்களேன், யார் வரான்னு பாருங்களேன். ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கேனா? ஏய் நில்லு, கோபத்துல இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? அட என் கூட சிட்டிக்கு வா. உன் கோவம்லாம் அப்படியே குளிர்ந்து போயிடும். சிட்டிக்கு போய் படத்துக்கு போகலாம், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கறேன், சில்லுன்னு ஒரு பீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன் என் கோட்டைக்கு. சும்மா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்னா இன்னும் ஜாலியா இருக்கும்ண்ணே. சூப்பரா இருக்கும். உன்னை மாதிரி கேட்டுக்கட்டவன் மூஞ்சில முழிக்கவே நான் விரும்பல. இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்றேன். முதல்ல உன் தங்கச்சியை படத்துக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் உன்னோட கோட்டைக்கும் அவளை நீ கூட்டிட்டு போ. என்ன திமிரு? என்னடி ஓவரா பேசிட்டே போற? ஏய், என் கைய விடுறா. எவனுக்காவது தில்லு இருந்தா எங்க உன்னை வந்து காப்பாத்த சொல்லு பார்க்கலாம். யாரும் வர மாட்டாங்க. யாரும் வந்து காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி திமிரு பண்ண உன் அப்பங்கிட்டே வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உட்கார வச்சிருவேன். போடா இங்க இருந்து. என்னம்மா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? என்ன பண்ணிடுறேன்னு பாக்குறேன். அட மோனி, குட்டி, சீக்கிரம் வாங்க. விடியறதுக்குள்ள 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. சரி, கிளம்புங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குட்டி, காப்பாத்துங்க. குட்டி, குட்டி. என்னாச்சு? குட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. எங்க போனான்னு தெரியல. குட்டி, அங்க போய் பார்க்கலாமா? போலாம். குட்டி, 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 குட்டி எடுத்து வந்தா அதே விளக்கு. குட்டி, 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 குட்டி எங்க இருக்க? குட்டி, என்ன மன்னிச்சிரு. என்ன போக விடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவுமே உன்னை பத்தி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன போக விடு. என் மேல கைய வச்சல. எங்க இப்ப அடி 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 அடி. என்ன மன்னிச்சிரு. ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன இப்ப போக விடணுமா? எப்படி போக விடுறது? நமக்குள்ள நடக்க வேண்டியது நிறைய இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வெற்றி என்ன எதுவும் பண்ணிடாத. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு.
அம்மா, இன்னும் குட்டியை காணுமேமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குட்டிக்கு எதுவும் தப்பா நடக்காதுல்ல? அப்பா, இப்ப என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கா. அவளை ஒரே ஒரு அரை அரைஞ்சா அவ்வளவுதான். இவ்வளவு பிடிவாதக்காரியா இருக்கா. நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துறா, வேற ஒண்ணும் இல்ல. அவ வந்துருவா, நீ கவலைப்படாம இரு. எனக்கு இப்ப எதுவுமே புரியல. கிராமத்துல யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணை காலையில இருந்து காணோம்னு அப்புறம் நம்ம யார் முகத்திலயும் முழிக்க முடியாம போயிடும். இப்ப என்னப்பா பண்றது? எவ்வளவு நேரம் இப்படி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரலாம்ப்பா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்னப்பா பண்றது? எதுவும் சொல்லாத. நம்ம குட்டிக்கு எதுவும் ஆகாது. பேசாம இரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. குடி 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 குடி, உனக்கு என்ன ஆச்சு? குடி, உனக்கு என்ன ஆச்சு? குடி, என்னம்மா ஆச்சு? குடி, உனக்கு என்ன ஆச்சு? குடி, அவளை உட்கார வைப்போம். முதல்ல உட்காரட்டும். அவளை அங்க உட்கார வைக்கலாம். வாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. குடி, மெதுவா வா. உட்காரு. என்னாச்சு? என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு குடி? சொல்லு குடி. யார் உன்னை என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. சொல்லுமா, சொல்லு. யார் இப்படி பண்ணா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? என்கிட்ட சொல்லுமா. நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத. சொல்லுமா, சொல்லு. ஐயோ கண்ணா, சொல்லுடா. என்னடா இங்க பாரு, அழாத. சொல்லு, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? யாரு என்ன பண்ணாங்க? சொல்லுமா, சொல்லுமா, என்னாச்சு? நான் அங்க போனப்போ அவன் வந்து அவன் என்ன ஐயோ கடவுளே, எவனாவது வந்து இவளை தூக்கிட்டு போக கூடாதா? இவளை தொல்லையாவது இல்லாம போகும். கண்ணா, என்ன மன்னிச்சிடுறா கண்ணா. என்ன மன்னிச்சிடுறா கண்ணா. என்ன மன்னிச்சிடு. நான் உன் மேல கையை வாங்கிட்டேன். கழிப்பிட கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான்மா சொன்னேன். வீட்டுல ஒரு கைப்பிட கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுமா. என்ன மன்னிச்சிருமா. அப்பா, நம்ம குட்டிய அவன் இந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கான்ப்பா. இப்படி பேசாம இருந்தா எப்படி? வாங்கப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க. வேண்டாம்,
போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாம போக வேண்டாங்க. அப்புறம் எல்லாமே நாசமா போயிடுங்க. இங்க பாருங்க, இவளுக்கு என்ன நடக்க கூடாதோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் மோனியோட புகுந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ கல்யாணமும் நின்னு போய் எல்லாமே நாசமா போயிடுங்க. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் அந்த பிரச்சனை இவளையும் வாழ விடாது, இவளையும் தொடரும். நாம எங்கேயும் போக வேண்டாங்க, எங்கேயும் போக வேண்டாம். இல்லப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா. இல்லம்மா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஒருவேளை நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம்னா அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இந்த சமூகத்துல நம்ம முகத்தை காட்ட முடியாதுமா. அது மட்டும் இல்ல, அவங்க பெரிய ஆளுங்க, அவங்களை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுமா. ரொம்ப செல்வாக்குள்ளவங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இத பாருமா, எழுந்துருமா, இவளை உள்ள கூட்டிட்டு போமா. கொஞ்சம் மஞ்சள் போட்டு பாலை கூட, காயத்துக்கு மருந்து ஏதாவது போடு. எழுந்துருமா, எழுந்துருமா, சொன்னா கேளு. பாத்து மெதுவா எழுந்துரு. ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன்பா இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? எதுக்காக என் குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண? என்ன வெற்று, என்ன எதுவும் பண்ணாத, என்ன வெற்று, வேண்டாம் please, என்ன வெற்று. குடி இங்க பாரு, வெற்று குடி இங்க பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் உன் கூடவே இருக்க. குடி இங்க பாரு. அழாதம்மா, அழாத, எல்லாம் சரியாயிடும். ஹலோ அண்ணா, குட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காண்ணா. அவளை கொஞ்சம் கவனியாங்க. சரிங்கண்ணா. என்ன ஆச்சு? சொல்லுமா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? பயப்படாத. இன்ஸ்பெக்டர் சார், என்ன பக்கத்து கிராமத்தை சேர்ந்து ஒருத்தன் என்ன குட்டி, நீ ஊர் தலைவரோட பையன் மேல பழி சுமத்துற. நீ நல்லா யோசிச்சு தானே சொல்ற? உன் வீடு எங்க இருக்கு? சரி, உன் அப்பா பேரு என்னன்னு சொல்லு. என் அப்பாவோட பேரு பன்சிராம். பன்சிராமா? நான் முதல்ல உன்னோட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். வா போலாம். இன்ஸ்பெக்டர்,
சொல்லு. அண்ணா, குட்டியோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருண்ணே. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது கொடுத்து வாய் அடைக்க பாரு. சரிங்கண்ணா. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் அப்பாக்கு தெரியக்கூடாது. சரி, பாத்துக்கிறேண்ணே. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரை பத்தி எதை வேணா சொல்லுவியா நீ? மூளை குழம்பி போச்சா என்ன? இன்ஸ்பெக்டர் சார், இவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. இவளுக்கு எதுவும் ஆகல. ஆமா, அதான் நாங்களே சொல்றோமே, இவளுக்கு எதுவும் ஆகல சார். பன்சி, உனக்கு தெரியும்ல, பல்வீர் தலைவரோட பையன். அவர் மேல பழிய சுமத்துறது நல்லதில்ல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம போலீஸ் என்ன பண்ணும்? முதல்ல உங்க பொண்ணுக்கு புரிய வைங்க. கற்பழிப்பு குற்றச்சாட்டோட சாதாரண விஷயம் இல்லை. யாரையாவது பார்த்து கை நீட்டி யார் மேலேயாவது பழி சொல்றதுக்கு. நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர் சார், இப்போ இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார். கேட்டல அப்பா, எதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த உண்மையை சொல்லல? எதுக்காக இவகிட்ட இப்படி பேசி பேசி இவளை கொண்டுட்டு இருக்கீங்க? நாங்க இதுவும் சொல்ல மாட்டோம். சொன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்க போறது இல்ல. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க. நம்ம தலைமையில ஏற்கனவே மல அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த சமயத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்பந்தமே முறிஞ்சு போயிடும். அப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை நமக்கு தான் தினமும். மொத்தமா எல்லாமே நாசமா போயிடும், வீணா போயிடும், அழிஞ்சு போயிடும். குட்டி, ஒரு டீ கொண்டு வர எவ்வளவு நேரம் பாரு. அவ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டா. வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க. நீ என்ன சொல்ற? நாம போலீஸ் ஸ்டேஷன் போகாததுக்கு ஒரே காரணம் அவ பேரு கெட்டு போயிடுங்கிறதுனாலதான். இப்ப என்ன பண்றது? எப்படி முகத்தை வெளியே காட்டுறது? அப்பா, இது அழறதுக்கான நேரம் கிடையாதுப்பா. நாம இப்ப குடிய பத்தி யோசிக்கணும். நீ என்ன பண்ணி இருக்க? இந்த நாள் வரதுக்கு முன்னாடியே செத்து தொலைஞ்சிருக்கலாம்ல. நீ இந்த குழந்தைய அழிச்சிடணும். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும். நம்ம ஜாதியில பலாத்காரத்துக்கு ஆதாரமா இது உருவாகும். இது இந்த உலகத்துக்கு வரும். நாம மொத்தமா அழிஞ்சே போயிடுவோம். இந்த பாரு, நான் இந்த குழந்தைய பிறக்க விட மாட்டேன். இவ சொல்றது எதையும் நீங்க கேட்காதீங்க. இவ்ளோ நாளா நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். அந்த பாவி என்ன பலாத்காரம் பண்ணி கொடுமை பண்ணதை விட அவனை விட மோசமா நீங்க என்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு பைத்தியமாக்கி உட்கார வச்சுட்டீங்க. இந்த குழந்தைய கொல்லணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க. அப்படியே என்னைய கொண்டு போட்டுருங்க. ஆமா, கொல்லு வந்தா அப்புறம் இதையும் கொன்னுடுவோம். ஆனா உன் வயித்துல வளர்ற இந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்காது. ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணா, கண்ணா, உன்னதா கண்ணா. குடி, வாருமா, கதவை தர. குடி, கதவை தர. சொன்னா கேளுமா கண்ணா. கதவை தரமா. பண்ற கதவை தர. கதவை தர. என்ன பண்ற நீ உள்ள? தயவு செஞ்சு கதவை தர. கதவை தர. நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல. கதவை தர. சொன்னா கேளு. கதவை தர. ஓ, வெளிய வா முதல்ல. தர குட்டி. சொன்னா கேளு. ஐயோ, அந்த கதவை உடைச்சு தொலைங்களே. கதவை தர. நாங்க தான் சொல்றோம்ல, வா வெளிய வா. குட்டி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? செத்து போய்டுவீங்க. இப்படி பண்ணல. இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லல்ல. அப்பா, என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. எனக்கு வாழவே விருப்பம் இல்லைன்னு சாக விடுங்க. கண்ணா, என்ன மன்னிச்சிடுறா கண்ணா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அக்காவை பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியாமா? கண்ணா, கண்ணா, நான் உன்னை மரியாதையோட வாழ வைக்கிறேமா. கொஞ்சம் டைம் கொடுமா. நீ கண்டிப்பா வாழணும்மா. என்ன உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா இல்ல மூளைக்கில கெட்டு போச்சா? உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தான்
ஆதாரம் இருக்கு தலைவரையா. என் பொண்ணு அம்மாவாக போறா. ஒரு நிமிஷம், நீ இங்கே இரு. நிச்சயமா உன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். நான் இப்ப வந்துடுறேன். அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. ஒரு வயசு பையனை போய் இப்படி யாராவது திட்டுவாங்களா? அவன் எதுவும் பண்ணலங்க. பன்சியோட பொண்ணு அம்மாவாக போறா. சரி, அப்படி இவ எந்த தப்பு செய்யலனா போலீஸ்காரங்க கிட்ட எஃப்ஐஆர் போட சொல்லலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்பா அப்பா நான் தப்பு பண்ணிட்டப்பா. அப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. என்ன காரியம் பண்ணிட்ட? தலைவர் பதவிக்காக தேர்தல் நடக்க போகுது. நான் உன்னை எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீ பண்ண இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா ஜென்மத்துக்கும் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இனிமே என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். பன்சி, உண்மையிலேயே என் பையன் குற்றம் செஞ்சிருக்கான். அவன் உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். நான் குற்றத்தை ஏத்துக்கிற பன்சி. என் பையன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நிச்சயமா அவன் அனுபவிச்சே ஆகணும். ஆனா நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு பன்சி. ஒருவேளை என் பையன் செஞ்ச தப்புக்கான தண்டனையே அவனுக்கு கிடைச்சாலும் உன் பொண்ணுக்கு என்ன போன மானம் திரும்பி வந்துடவா போகுது? அவ வாழ்க்கை வீணா போனது தானே. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணை வேற யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு பன்சி. நீ பெரிய மனசு பண்ணி என் பையனை மன்னிச்சிட்டனா உன்னோட பொண்ணை என் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடு. அதனால உன் பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டுரும். அவளோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இத பாரு பன்சி, நான் உன்னோட பொண்ணை இந்த வீட்டுக்கே ராணி ஆக்குறேன். அவளுக்கு சின்ன ஒரு குறை கூட இருக்காது பன்சி. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா யோசிச்சு பாரு பன்சி. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு முடிவெடு. நல்ல முடிவை எடு. சுமித்ரா, ஏமா சுமித்ரா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இத கொண்டு வரேங்க. இந்தாங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? சுமித்ரா, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. ஆனா மோனியோட கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கே. மோனி கல்யாணத்துக்கு இல்ல, அப்புறம் குட்டியோட கல்யாணத்தை பத்தி பேச. யாரு கூட? அந்த பல்பீர் கூட தான். தப்பு செஞ்சவன் அவன் தானே. அவனே இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தலைவர் ஐயா சரியா தான் சொன்னாரு. நாம கோர்ட்டு கேஸ்ன்னு போனோம்னா மோனி வாழ்க்கையும் கெட்டு போயிடும், அப்புறம் இவ பேரும் கெட்டு போயிடும். என்ன பலாத்காரம் பண்ணவங்கிட்டே எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு பதிலா நீங்க என் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம். இங்க பாருடா கண்ணா, உண்மையிலேயே நாம ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட களங்கம் எல்லாம் போயிடும். உன் குழந்தைக்கும் ஒரு பேர் கிடைக்குமா. உன்னை வணங்கி கேட்டுக்கிறமா. கண்ணா, உன் அப்பா சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. புரிஞ்சுக்கோமா. வேண்டாம், போ, உள்ள போமா. வாமா வா. நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க.
தலைவரையா, கல்யாண சடங்கு எல்லாம் முடிஞ்சது. போமா, போய் உன் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பன்சே, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ உங்க பொண்ணு கொஞ்சம் கோபத்துல இருக்கா. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல உங்க பொண்ணோட கோபம் எல்லாம் சரியாயிடும். ஏப்பா சோனு, இங்க பாருப்பா, நீ செஞ்ச ஒரு தவறுனால இப்ப இவங்கெல்லாம் நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டுல. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கா? இன்னைக்கு நம்மளுக்கு முதல் ராத்திரி இல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ற நாள். முதல் ராத்திரி கொண்டாடலாமா? ஆனா நமக்கு தான் ஏற்கனவே முதல் ராத்திரி முடிஞ்சிருச்சே. குடிக்கிறியா? இந்தா கொஞ்சம் குடிய. இதுதான் நம்ம முதல் ராத்திரியோட கொண்டாட்டம். உன்னை நான் சித்திரவதை பண்ண போறேன். உன்னோட இந்த விளையாட்டு இன்னியோட முடிஞ்சது. மகாராணி, 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 ஏய் இங்க பாரு, இங்க ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது. ஓ போ, கிச்சன்ல போய் அம்மாக்கு உதவி பண்ணு. போ போ, கிளம்பு, போடி. எல்லாருக்கும் டீ போடு. அம்மா, கேஸ் எரிய மாட்டேங்குது. நீங்க வந்து கொஞ்சம் பத்த வச்சு கொடுங்க. என்ன சொன்ன? அது கேஸ் எரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன கூப்பிட வந்தியா? நான் உனக்கு கேஸ் பத்த வச்சு கொடுக்கணுமா? போ இங்க இருந்து, நானே பண்ணிக்கிறேன். வச்சிடுறேன். எனக்கு டிஃபன் எங்க? அது அம்மா செய்றாங்க. ஏன் உன்னால பண்ண முடியாதா?
நீ ஒண்ணும் இங்க மகாராணி இல்ல, நீ ஒரு வேலைக்காரி. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ வேலைக்காரியாவே இரு. வணக்கம் தலைவரையா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாங்க. இதெல்லாம் போய் இப்ப எதுக்கு? சரி சரி சரி, கொடுங்க இந்தாங்க. கொடுமா. தலைவரையா, எங்க பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. ஏதோ வாங்கணும்னு அவ புருஷனை கூட்டிட்டு போயிருக்கா. ஒரு குறையும் இல்லாம இருக்கா. ஏன்பா நீங்க இப்படி பண்ணீங்க? உங்க கையாலேயே நீங்க என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டீங்களே. அடுத்த வாரம் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. நாங்க கிளம்புறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. அப்பா, இவ கூட இனிமே என்னால வாழ முடியாது. என் பிள்ளைய இப்படி ஒருத்திக்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே. இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இவனை நான் எதிரியே சிக்க வைக்கல. இவனை நான் காப்பாத்தி இருக்கேன். அவ வயித்துல வளர்றதே ஒரு குழந்தை. அது இவ செஞ்ச பாவத்துக்கான ஆதாரம். முதல்ல அந்த குழந்தைய கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அவளையே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஆதாரத்தை அழிச்சே ஆகணும். மருமகளே, இந்த மருந்தை சாப்பிடுமா. மருந்தா? என்ன மருந்து? கண்ணா, நீ அம்மாவாக போறல்ல, அதனால இந்த மருந்தை குடிச்சுதான். இல்ல, டாக்டர் தாமா சொன்னாரு. நான் இந்த மருந்தை குடிக்க மாட்டேன். சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இது வேண்டாம். குடிமா. நான் இதை குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். என்ன சாப்பிட மாட்டியா? ஏன் சாப்பிட மாட்டேன்? இந்த மருந்தை சாப்பிட மாட்டேன் நீ? அம்மா, அந்த மருந்தை கொடுமா. வேண்டாம். குடி. எப்படி? சரி சரி, வா. வாங்கம்மா போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் குழந்தையோட கதை அவ்வளவுதான். போய் பாரு, போ. பல்வீர், அந்த பைய கொடு. இந்தா, இதை எடுத்துட்டு போய் தூக்கி வீசிடு. அழிஞ்சு போச்சு ஆதாரம். நில்ல, உங்களை ஷூட் பண்ணிடுவேன். நில்லுங்க. ஏய், கண்ணு லோட்ல இருக்கு. சொன்னா கேளு. வேணாம் சொன்னா கேளு. ஏய், நீ பைத்தியம் மாட்டியா என்ன? முன்னாடி போ. அப்பா பாருங்கப்பா, இவள கண்ணை கீழே போடு, கீழே போடு. கையில இருக்கறத கொடுத்துரு. கொடு. கண்ணு லோடா இருக்கு, வேண்டாம். கண்ணை கீழே போடு. அவனை விட மாட்டேன். கொடு. நீ எல்லாம் ஒரு வா. கொடு. வேண்டாம், நீ சொன்னா கேளு. ஏய், அவனோட புருஷன்டி. கண்ணை கீழே போடு. என் குழந்தை கொடு. என் குழந்தை கொடு. எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? ஏய், லோடா இருக்கு, சுற்ற போற. இந்த குடுத்துற அவட்ட. குடு. இந்த உன் குழந்தை இந்த குடி. இப்போ அது விட்டுற அவனை. சரி சரி, நான் விடவே மாட்டேன். தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிடாத. சொன்ன கேளு.
நீயா? நீ எதுக்கு? ஆதாரம் கேட்டீங்கல்ல, என்ன பலாத்காரம் பண்ணதுக்கான ஆதாரம். இந்தாங்க ஆதாரம். என்ன இதெல்லாம்? என்னோட குழந்தை. குழந்தையா? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை கொன்னுட்டாங்க. உன் குழந்தைய யார் கொன்னது? மறந்துட்டீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? நான் இங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்க அன்னைக்கே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ தலைவரோட பையன் மேல பழிய சுமத்துற. இத நீ நல்லா யோசிச்சு தானே சொல்ற? ஆனா நான் சொன்னது நீங்க எப்படி சார் கேப்பீங்க? என் அப்பா அம்மா கூட நான் சொன்னதை கேட்கல. பலாத்காரம் நடந்ததே எனக்கு தான், தண்டனை கூட எனக்கு தான் கிடைச்சது. என்ன பலாத்காரம் பண்ணதுனால அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா எவ்வளவு நாள் வரைக்கும், எத்தனை நாளைக்கு இப்படி பொய்யான மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்தவங்க தன்னோட குழந்தைங்கள அடுத்தடுத்து பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துச்சுன்னா அதுக்கான தண்டனையை எதுக்காக அந்த பொண்ணுக்கே கொடுக்குறீங்க? இங்க பாருமா, நடந்த விஷயத்த முழுசா சொல்லு. நான் உன் கூட இருக்கேன். போலீஸும் உனக்கு துணையா இருப்பாங்க. சொல்லு. பல்பீர் என்ன ரேப் பண்ணிட்டான். அவனோட குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த பாவியும் அவனோட குடும்பமும் சேர்ந்து என்னோட குழந்தைய கொன்னுட்டாங்க. அப்புறம் அவங்க என்னையும் இப்ப கொல்ல பாக்குறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். கான்ஸ்டபிள், ஜீப் எடுங்க.